நெல்லை இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இளம் சிறார் குறித்து உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட வீடியோவை கசியவிட்ட பெண் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை டவுன் கீழரத வீதியில் ஃபேன்சி ஸ்டோரில் பணிபுரிந்த இளம்பெண் சந்தியா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 17 வயது சிறாரை காவல்துறையினர் தோப்பூரில் கைது செய்தனர். அப்போது சிறாரிடம் நடத்திய விசாரணையை வீடியோவாக எடுத்து உயரதிகாரிகளுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை விசாரணை நடத்தியது. அப்போது அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் கசியவிட்டது மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் ஜெபமணி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை டவுனில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் சந்தியாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வன்கொடுமை தடுப்பு நிதியாக முதற்கட்டமாக ரூபாய் 6 லட்சத்தை சந்தியாவின் பெற்றோரிடம் வருவாய் கோட்டாட்சியர் வழங்கினார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 ஏக்கர் நிலம், அரசு வேலை, 1 கோடி ரூபாய் நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடலை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டனர்.